ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2024 நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் யூனிட் 8 கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின், வைத்தியநாத ஐயர் ஆலய நுழைவர், ருக்மணி லக்ஷ்மிபதி துணை சபாநாயகர், பிரகாசம் ஆந்திரகேசரி, வரதராஜலு நாயுடு மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, கிமு 10ஆம் நூற்றாண்டில் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள், மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, திருக்குறள் கொஷின்ஸ்லாம் தனியாக வீடியோவாக போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். 2024 நடந்த டிஎன்பிசி எக்ஸாமோட எல்லா திருக்குறள் கொஷின்ஸுமே. ஓகேங்களா, அது தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 6 வீடியோஸ் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் திருக்குறள் இருக்காது. திருக்குறள் தவிர மற்ற கொஷின்ஸ். தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது எதுனா பெரிய புராணம். ஓகேங்களா, கள ஆய்வு நூல் எதுனா பெரிய புராணம். முதல் கள ஆய்வு நூல் பெரிய புராணம். நெக்ஸ்ட்டு, முதுமொழி என்றால் இதில் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. முதுமொழி காஞ்சியை பொறுத்த வரைக்கும் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. முதுமொழி மீன்ஸ் பழமொழி, காஞ்சி மீன்ஸ் நிலையாமை. முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை. இது பழமொழியில் நிலையாமையை கூறுகிறது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, இதை எழுதியவர் கூடலூர் கிழார். தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வகையில் இப்பாடல்கள் அடங்கும். ஆத்திச்சுடி நூல்களில் முன்னோடி முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா, இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. நெக்ஸ்ட்டு, பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் எதுனா மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை. ஓகேவா, இப்போ நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கொஷின்ஸ் டேரெக்டாகவே கேட்பாங்க, ஒரு சில கொஷின்ஸ் இன்டேரக்ட்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்கா நீங்கள் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமேட்கா கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இது பாருங்களேன், பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் எதுனா மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். காரணம், இவர் பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர். ஓகேங்களா, கூற்று கரெக்டு, காரணம் தவறு. நெக்ஸ்ட்டு, அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் எதுனா இந்தியா. இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் யார்? அந்த செய்தித்தாள் யாருதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, தேவ பாடையின் இக்கதை செய்தவர் மூவர் என்று கம்பரின் கூற்றுப்படி ராமாயணம் செய்த மூவர் யாருன்னா வால்மீகி, வசிட்டர், போதாயனார். வசிட்டர் செய்தது வசிட்ட ராமாயணம், போதாயனார் செய்தது போதாயன ராமாயணம். வியாசரும் ஒரு ராமாயணம் செய்துள்ளார், அது ஆத்யாத்ம ராமாயணம் என்று கூறுவரும் உலர். ஓகேங்களா, இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். நெக்ஸ்ட்டு, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றாந்தன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? இது இப்போ என்னன்னா, இது நூல் அப்படின்றதுனால டக்குன்னு எல்லாரும் கல்வின்னு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஆன்சர் ஊழ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, முதலமைச்சர் சுப்புராயன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேங்களா, ஐங்குறு நூற்றின் முல்லைத்திணையை பாடிய புலவர் யாருன்னா பேயனார். ஓகேவா, நெக்ஸ்ட்டு, ஜீவானந்தம் சுயமரியாதை பொது உடைமை கட்சியை ஆரம்பித்தார். அரசு பணிகளில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பெற திட்டம் விதித்தார். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்டு, செகண்ட் ஒன் தப்பு. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். முந்தை இருந்த நாட்டோர் குடுப்பின் நச்சும் உண்பர் நனி நாகரிகர். நீரின்றி அமையா உலகம் போல காதல். நெக்ஸ்ட்டு, அல்லிலாயினும் விருந்துவரின் உவாக்கும் கற்பின் மெல்லியல். சாதல் அஞ்சேன் அஞ்சுவேன் சாவில். இது என்னன்னா காதல், பிரிவு அச்சம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர் நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவோரே மனுவாதி ஒரு புலத்து கோரி நீதி. ஓகேங்களா, இது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எல்லாமே கரெக்ட். இந்த பாடலை பாடியவர் யாருன்னா பே சுந்தரனார். நெக்ஸ்ட் எல்லா சாதியினருக்கும் பொதுநூல் திருக்குறள். மனுநீதி எல்லா சாதிக்கும் பொதுவானதில்லை. ஓகேங்களா,
நெக்ஸ்ட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று குரலோடு இந்த பாடல் வரி பொருத்தமுடையது. இந்த பாடல் மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. மனோன்மணியமில் வள்ளுவர் திருக்குறளை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மந்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கும் எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றுரைக்கும் காப்பியம் எதுனா மணிமேகலை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பலவாய் செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ இந்த பாடியவர் யாருன்னா ஆண்டாள். நெக்ஸ்ட்டு திருக்குறள் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ திருக்குறள் கொஷின்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டோம், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்னன்னா சக்கரவர்த்தினி. ஓகேங்களா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது வந்து பெண்களை பற்றி அவர் எழுதின ஒரு மேகசின் தான். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அது ஒரு கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின், இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா பொறுப்பேற்றார். இது வந்து இந்த கொஷின் பேப்பர்லேயே கீழே ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ நல்லா பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கீழே நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து 4 கொஷின்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தான் ஹிண்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஆனால் இப்போ இன்னொரு கொஷினில் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அதில். ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா பொறுப்பேற்றுள்ளார். நெக்ஸ்ட்டு வந்து ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு முஸ்லீம் லீகின் சென்னை கிளையை யாகூப் ஹாசின் நிறுவினார். ஓகேங்களா. ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. இது எல்லாமே வந்து கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பி ரங்கையா வாஸ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா இல்லைங்களா. அதை நான் வந்து கீழே கொஷின்ஸில் காட்டட்டுமா உங்களுக்கு? வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இது வரைக்கும் பாருங்கள். பி ரங்கையா வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த மெட்ராஸ் மகாஜன சபா கூற்றுக்காரனில் அங்கே வந்து 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போது நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த கொஷினும் அந்த கொஷினும் இதுக்கு வந்து நம்மளுக்கு ஆன்சர் தெரியல, இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பான்னு தெரியல அப்படின்னா ஆக்சுவலி நீங்கள் இந்த கொஷின் அந்த கொஷின் ஃபஸ்ட் கொஷின் பார்த்துருந்தீங்கன்னா இதை வச்சு ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் கிடையாதுன்னு எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து கரெக்டுன்னு தெரியும். அதனால் தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் இல்லை, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ நம்ம அந்த கொஷின்ஸ்க்கு போகலாம் வாங்க. எஸ், இதோ இருக்குது அந்த கொஷின். ஓகேங்களா. அதேமாரி இந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின்லாம் படித்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை வந்து மாற்றி கூட வந்து அந்த மாதிரி ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக கூட கொடுத்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் கடலூர் பகுதியை சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன் முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா MC ராஜா. ஓகேங்களா. இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். கீழடி தளம் பிப்ரவரி 2017 ஆண்டில் நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட்டு ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யாருன்னா தீரன் சின்னமலை. ஓகேங்களா. தீரன் சின்னமலை. பாரதியார் மறைந்த ஆண்டு 1921. நெக்ஸ்ட்டு ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் எதுனா குலக்கல்வி திட்டம். இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு மெஸ்ஸஃப்ளைன். குறிஞ்சி வந்து வேட்டையாடல், பாலை வந்து சூறையாடல், முல்லை வந்து காலை தழுவல், மருதம் வந்து களையெடுத்தல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என்ற பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். நெக்ஸ்ட்டு பிரபந்தமாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எதுனா 11ஆம் திருமுறை. நெக்ஸ்ட் வந்து CN அண்ணாதுரையின் எந்த புத்தகம் 1950ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது? ஆர்யா மாயை. ஓகேங்களா. அது வந்து பேன் பண்ணிட்டாங்க 1915. நெக்ஸ்ட் ஈவே ரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார்னா 1939. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1916. நெக்ஸ்ட்டு
இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். 1944 சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யாருன்னா ஈவே ராமசாமி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது வந்து திருக்குறள் கொஷின்ஸ். ஸோ தனியாகவே நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் என்னும் பாடலடி இடம்பெற்ற நூல் எதுனா திருவெம்பாவை. ஓகேங்களா. 10 சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் இவர்கள் யாருன்னா சேரர். ஓகேங்களா. 10 மன்னர்கள் வந்து சேராமல் இருக்காங்க, ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட். ஓகேங்களா. 10 சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் யாருன்னா சேரர். இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஆதிச்சநல்லூர் தாழிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜாகூர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கூற்றுக்காரணி. சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது. தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ரெண்டுமே கரெக்ட், கூற்றும் காரணமும் சரி. பின்வருவனவற்றுள் பெரியார் ஆதரவு அளிக்காதது எதுனா கணவனுக்கு மரியாதை. அது வந்து பெரியார் வந்து ஆதரவு தரல. அவன் ஆதரவு கொடுத்தது எதுனா சாதி மத தொடர்பான சடங்குகளை மீறுதல், மங்கள சூத்திரத்தை மறுத்தளித்தல், குழந்தை பராமரிப்பில் கணவன் மனைவிக்கு சமப்பொருள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1688. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டு சுதேச இயக்கத்து தலைவர்கள் பிபின் சந்திர பால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை ஸ்வராஜ் சுதேச தினமாக திருநெல்வேலியை கொண்டாட திட்டமிட்டனர். ஓகேங்களா. ஸ்வதேசி லீடர்ஸ் சுதேசி தினமாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ கொஷின்ஸ் எப்படி வேணாலும் கேட்பாங்க. இதிலே வந்து எப்படி கேட்கலான்னா யாரை ரிலீஸ் பண்ணதுக்காக சுதேசி தினம் செலிப்ரேட் பண்ணாங்கன்னு கூட லீடர்ஸ் நேம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. பிபின் சந்திரபால். ஓகே. அதேமாரி எந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணாங்க, திருநெல்வேலி. அந்த இடத்துல டேஷ் கொடுத்துட்டு 4-5 டிஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து திருக்குறள் கொஷின்ஸ் தனியாக போட்டாச்சு. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் கீழே. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, டிராஷ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது. தொல்காப்பியம் தான் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் சென்னை எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட். சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசி மித்ரன் 1891 தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. மீதி ரெண்டுமே தப்பு. ஓகே. குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவிலேயே மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியது. அது வந்து தப்பு. V.S. சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதியாவார். அதுவும் தப்பு. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் தான் நம்ம மேலே பார்த்தோம். பி. ரங்கையா வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா. அது கரெக்ட். தென்னிந்தியாவிலேயே தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. ஓகேங்களா. சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யாருன்னா அயோத்திதாசர். ஓகேங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேஷ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவியவர் யாருன்னா பல்லவர்கள். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி எக்ஸாம் படிச்சுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள். டெய்லி இங்கே பாருங்கள், இப்போ இந்த கொஷின்ஸ் பார்த்துருக்கீங்க, இதை பார்க்குறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகிருக்கும். ஓகேங்களா. இதில் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் வேறு பண்ணுவீங்க. ஸோ உங்களோட டைம் கொஞ்சமாக நீங்கள் ரொம்ப படிக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அப்படி ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். நீங்கள் அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்த அந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்கள் காதில் கேட்கும் நீங்கள் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா பாருங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.